இன்னைக்கு எபிசோட்லேயும் பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஒன்றுமே இல்லைங்க. வெறும் பாண்டியன் கோமதியோட உருட்டு மட்டும்தாங்க. பாண்டியன் கோமதி கிட்ட, நீ சொன்னதையெல்லாம் கேட்குறேன் கோமதி, நீ செய்கிறது எல்லாமே சரிதான். இனிமே வீட்டில் என்ன செஞ்சாலும் உன்னை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டேன். இனிமே உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். இப்போயாவது வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சு அதுக்கப்புறமா காரில் ஏற போவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு கார் வந்திருக்கும். அந்த காரை பாண்டியன் வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவாரு. ஏன்னா திரும்பவும் கோமதி நடக்க ஆரம்பித்ததுனால. இப்போவும் அதே டிரைவர் தான் வந்திருப்பார். கார் மட்டும்தான் பெரிய காராக எடுத்துகிட்டு வந்திருப்பார். அதனால ரெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக கேட்பார். பாண்டியன் கொடுக்கறதுக்கு யோசிக்க தான் செய்வார். அப்புறம் ஒரு செகண்டில், நான் கொடுத்துட்றேன்ப்பா, லட்சக்கணக்கில் ஆனாலும் நான் கொடுத்துட்றேன், வா கோமதி போகலாம் அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா கோமதி இல்லைன்னா வச்சு செஞ்சுருவாங்களே பாண்டியனை. பழனி நடந்த எல்லா விஷயத்தையும் குமார் வீட்டில் போய் எல்லார்கிட்டையும் சொல்லுவார். முத்துவேல் மட்டும் மைண்டு அப்செட்டாகவே இருப்பார். என்னன்னு தெரியலை. வேறு ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா பேசுகிறதுக்காக வெளியில் போக வேண்டியது இருக்கும். ஆனால் முத்துவேல் கிளம்ப மாட்டார். எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ மட்டும் போயிட்டு வான்னு சக்திவேலை அனுப்பிச்சி வச்சுருவார். முத்துவேல் தலைவலிக்குதுன்னு சொன்னதுனால வடிவு காஃபி போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் முத்துவேல் ரூமை மூடிக்கிட்டு உள்ள ஆல்பம் பார்த்துக்கிட்டு இருப்பார். பாண்டியனும் கோமதியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. கோமதியோட அம்மா அவங்க 2 பேருக்குமே அட்வைஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க. இந்த வாரம் மட்டும்தானா, இன்னும் ஒரு வாரத்துக்கு இப்படி தான் உருட்டுவாங்களோ தெரியலை.